துபாயில் வந்துட்டு நிறைய ஷாப் வந்துட்டு இருக்குது. துபாயோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம் வந்துட்டு இங்கே நிறைய வந்து வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய வாங்குகிறாங்க. பட் நம்மலாம் போய் வாங்கினோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து கட்டாது. ஏன்னா ரேட் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வந்துட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு அப்படியே பார்க்க அப்படியே ட்ரெடிஷ்னலாகவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஏ டு இஜெட் நிறைய திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைசஸ் வந்துட்டு இங்கே நிறைய வந்துட்டு சேல்ஸ் ஆகுது. குங்குமப்பூ மெயின் வந்துட்டு பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் வந்துட்டு புர்கா, ஷாலு இது எல்லாமே வந்துட்டு நிறையவே வந்துட்டு சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி சொன்னேன் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் பர்ஃப்யூமு, காஸ்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் பேக்கு, குட்டி குட்டி பொம்மை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் எதுவும் சாப்பிடல அப்படிங்கிறனால கரும் ஜூஸ் வந்துட்டு வாங்கி அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு வந்து போனோம். கோயில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஒரு மாடிப்படியை கூட விடலை, எல்லாத்தையும் கடையாக்கி வச்சுருக்காங்க. எங்கிட்டு பார்த்தாலும் கடையாக தான் இருக்குது. அவ்வளோ திங்ஸ் வந்துட்டு இருக்குது. அம்புட்டு திங்ஸ் இருக்குது, இம்புட்டு சேல்ஸ் ஆகுதா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோது வச்சுருக்காங்களே என்னங்களா வதன்னு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அதாவது பர்துபாயில் வந்துட்டு போட்டிங் போகிற இடம் வந்துட்டு இருக்குது. பர்துபாய் டு தேரா துபாய். இது பர்துபாய் நான் நிற்கிறது. அங்கிட்டு போனோம் அப்படின்னா அது வந்துட்டு தேரா துபாய். பர்துபாயிலேருந்து தேரா துபாய்க்கு போகணும் அப்படின்னா 1 கிராம், இந்த நாட்டோட காசு வந்துட்டு 1 கிராம் ₹1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாச்சு. கோயிலுக்குள்ளேலாம் ஃபோட்டோ வந்து அலோடு கிடையாது. நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அன்றைக்கில். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து விற்றுருந்தாங்க. நம்ம தமிழ் கடை நிறைய இருக்குது. நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ வந்துட்டு வாங்கியிருந்தேன். மாம்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் மல்லிகைப்பூ வந்துட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அன்றைக்கில் வளைச்சி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போட்டில் வந்துட்டு கிளம்ப போகிறோம் தேரா துபாய்க்கு.